நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா, ஒரு சூப்பரான ஜாப் ஓப்பனிங் வந்திருக்கு. மறக்காம இன்ஃபர்மேஷன் தரேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தன பேருக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் செக்டார் பத்தி தெரியும்னு தெரியல. இன்சூரன்ஸ் செக்டார்ல ஒரு கவர்ன்மென்ட் ஜாப் ஓப்பனிங். ஓரியன்டட் இன்சூரன்ஸ் அ ஒரு ஒரு வருஷமும் ஆளுங்கள ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தடவ பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் டிகிரி ஃப்ரெஷரா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா, 85,000 கிட்ட சேலரி தராங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் எல்லாமே அடுத்தடுத்து ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். உங்க எல்லாருக்குமே இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நெறைய பேர் வந்து ரொம்ப அஸ்பிரேஷனா இது மாரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு நான் கிளியர் பண்ணி போயிட்டேன்னா, என் லைஃபே செட்டில் ஆயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. நெறைய பேர் வந்து ஐபிபிஎஸ் இல்ல மத்த கவர்ன்மெண்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன் இங்கேயும் போயிட்டு நம்ம ஒரு ட்ரை குடுக்கக் கூடாது அப்படின்னு சொல்லி கூட நீங்க யோசிச்சு வந்து இங்க நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அப்படிப்பட்ட எல்லாருக்குமே ஓப்பனான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஸோ ஓரியன்டட் இன்சூரன்ஸ்ல என்ன அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஓரியன்டட் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். ஜாப் டைட்டில் பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர் அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, 300 ஜாப் வேக்கன்சி குடுத்திருக்காங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா, 21 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேல இருக்கிறவங்கள அவங்களே வந்துட்டு அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மோர் தென் 30 இருக்கீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா அப்ளை பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். மந்த்லி சேலரி எவ்வளோ வரும்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 85,000 டான்னு உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல வந்து விழுந்துரும். ஸோ இது மாரி வந்து இருக்கிற டைம்ல நெறைய பேர் வந்து பாசிட்டிவா யோசிச்சு பாருங்க. ஏன்னா 85,000 வந்து அ இந்தியால இப்ப எடுத்து பார்த்தீங்கன்னா, பேச்சுலர்ஸ்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் உங்களுக்கு இது மாரி ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா, உங்க 100% ஓட எஃபர்ட்ட போட்டு நீங்க பிரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாம் போய் அட்டெண்ட் பண்ணாவே, நீங்க மேக்ஸிமம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆ எனக்கு தோணுது. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். எனி டிகிரி அண்ட் ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். செலக்ஷன் ப்ராசஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ 2 டைப் ஆஃப் எக்ஸாம் பண்றாங்க. ஒண்ணு வந்து பிரிலிமினரி எக்ஸாம், 2வது வந்து மெயின் எக்ஸாம். அது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஸோ இதுல நெறைய பேருக்கு உள்ள டவுட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப நான் தமிழ்நாட்டுல இருக்கேன். தமிழ்நாட்டுல இருந்து தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றேன். தமிழ்நாட்டுல இருந்து எனக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாட்டிலேயே கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. ஏன்னா, இது வந்து பேன் இண்டியா இருக்கிறது. ஸோ நீங்க தமிழ்நாட்டுல இருந்து எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி போறீங்கன்னா, உங்கள ஹைதராபாத்ல போடலாம், புனேல போடலாம், கொச்சின்ல போடலாம், திருவனந்தபுரம் போடலாம். ஸோ எந்த லொகேஷன் வேணாலும் போடலாம். ஸோ இந்த லொகேஷன்ல தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட இருக்காதீங்க. ஸோ அவங்க குடுக்குற லொகேஷன நீங்க அக்செப்ட் பண்ற மாரி இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஆன்லைன்ல நீங்க இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணணும்னா, 1 டிசம்பர்லேருந்து 15த் டிசம்பர் வரைக்கும் போர்ட்டல ஓப்பன் பண்றாங்க. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்கான டீட்டெயில்ஸ். இதுல பார்த்தீங்கன்னா, 2 டிசிப்ளின் கேட்டகரில எடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜெனரலிஸ்ட் கேட்டகரி. அதாவது அந்த 300 வேக்கன்சி ஒரு சொன்னோம் பார்த்தீங்களா? அதுல 285 வேக்கன்சி வந்து ஜெனரலிஸ்ட் வேக்கன்சியா எடுக்குறாங்க. ரிமைனிங் இருக்க 15 வேக்கன்சி வந்து ஹிந்தி ஆஃபீசர் அப்படின்னு சொல்லி எடுக்குறாங்க. நான் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல சொன்ன மாதிரி அடுத்த இன்ஃபர்மேஷன் இருக்கு பார்த்தீங்களா? இப்ப இந்த ஜெனரலிஸ்ட் ஹிந்தி ஆஃபீசருக்கு ஆல்மோஸ்ட் எக்ஸாம் வந்து ஒரே மாதிரி தான் நடக்கும். பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. மினிமம் பார்த்தீங்கன்னா, 21 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. நீங்க எஸ்சியா, எஸ்டியா இருந்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து 5 இயர்ஸ். ஓபிசியா இருந்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து 3 இயர்ஸ். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டிசேபிள்மென்ட் இருக்குன்னா, அந்த டைம்ல உங்களுக்கு 10 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்சேஷன் குடுக்குறாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ல எப்படி வந்து மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட். ஓகேவா? இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 30. ரீசனிங் எபிலிட்டிக்கு மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 35. குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட்க்கு மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 35. ஸோ ஆக மொத்தம் 100 மார்க்ஸ். ஸோ 100 மார்க்ஸ்க்கு நீங்க எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி அவங்க ப்ரிஃபரன்ஸ் குடுப்பாங்க. அதிகமா எடுத்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் நம்பர் 1 அப்படியே கீழ பார்ப்பாங்க. அப்படியே வர 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 கம்மியா வரவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்க ரெடியா இருங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட். ஸோ இது 3த்தையும் கரெக்ட்டா முடிச்சீங்கன்னா, உங்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அடுத்து, ஸோ எவ்வளோ அமௌண்ட் குடுத்து நான் எக்ஸாம்க்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்றதும் நெறைய பேர் யோசிப்பாங்க. சப்போஸ் நீங்க ஓபிசில கேட்டகரில இருக்கீங்கன்னா, ஸோ ரூ. 1000 நீங்க பே பண்ற மாரி இருக்கும். பிளஸ் ஜிஎஸ்டி.
எஸ்சி எஸ்டி எஸ்டி எஸ் சாரி எஸ்சி எஸ்டி டிசேபிள்மெண்ட் இல்லை இன்டர்நெட் எம்ப்ளாயா இருக்குன்னா ₹250 ப்ளஸ் ஜிஎஸ்டி. பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் எப்படி வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ பேசிக்காக வந்துட்டு அன்ரிசர்வ்ட் அண்ட் ஓபிசிக்கு ₹1000, எஸ்சி எஸ்டிக்கு ₹250. பேமெண்ட் மெத்தட் எதுனா போகலாம். இதுதான் ரொம்ப சிம்பிளாங்க. கொஞ்சம் பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சில டேட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 25th நவம்பர். டேட் ஆஃப் ஸ்டார்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 1st டிசம்பர். அதான் எக்ஸாம் முடிகிற டேட், அதாவது சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா 15th டிசம்பர். டென்டேட்டிவ் டேட் பார்த்தீங்கன்னா 10th ஜனவரி. செகண்ட் எக்ஸாமுக்கான டென்டேட்டிவ் டேட் பார்த்தீங்கன்னா 28th பிப்ரவரி கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ் டேட் ஆஃப் இன்டர்வியூ வந்து நம்மளுக்கு இந்த 28th பிப்ரவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இவங்க ஜென்ரலாக வந்துட்டு ஒரு 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 அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி பண்ணுவாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல இருக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷனை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தாவே கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கும். இது வந்து ரொம்ப சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா 85,000 இஸ் பிக் சேலரி. ஸோ தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாத உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெஷரோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச எனி டிகிரி முடிச்சவங்களோ பிட்வீன் 21 to 30 இயர்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை பேங்கிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா இவங்க போயிட்டு கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ வந்து யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி டெய்லி இன்ஃபர்மேஷனாக ஒரு லாங் வீடியோ வந்துட்டே இருக்கும். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் பை ஃப்ரம் பாய்.